இந்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து என் பையனுக்கு ஆஃப் டே தான் ஸ்கூல். ஸோ லஞ்ச் எதுவும் குடுத்து விட வேணாம். ஸ்நாக்ஸ் மட்டும் குடுத்தா போதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ காலையில கொஞ்சம் வேலை கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. கிச்சனுக்கு வந்ததும் சமைக்க தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, என் பையன் எந்திரிச்சிருந்தான். அவனுக்கு பாலாத்தி கொடுத்து டிவி போட்டு விட்டுட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம அவன் பார்த்துட்ருப்பான். நான் என் வேலைய பார்க்க வந்துட்டேன். இன்னைக்கு எங்களுக்கு தக்காளி சாதமும், காலிஃப்ளவர் சில்லியும் தான் பண்ணியிருந்தேன். காலையில சாப்பாட்டுக்கும் அதுதான், மதியத்துக்கும் அதுதான். பொதுவா பிரேக்ஃபாஸ்ட்னு தனியா செய்ய மாட்டேன். ரொம்ப ரேர் தான். காலையிலேயே சாப்பாடு செஞ்சுட்டா காலையில மதியம் அதுவே சாப்பிட்டுக்குவோம். நைட்டு மட்டும் ஏதாவது செஞ்சுப்போம். அப்படி காலிஃப்ளவர் சில்லிக்கும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அப்படியே சைட் பை சைடாக தக்காளி சாதமும் விசில் வச்சுட்டேன். என் பையன் காரமாக இருக்கிற சாப்பாடு சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக உளுந்தங்கஞ்சி குக்கரில் வச்சுட்டேன். இந்த காலிஃப்ளவர் சில்லி பார்த்திங்கன்னா இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தேன். நல்லா இருந்தது. இன்னொரு டைம் ஏதாவது வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். காலிஃப்ளவர் சில்லிக்கு மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு தம்பிக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான். ஃப்ரூட் பவுல் மாதிரி கொடுக்கலான்ட்டு வாட்டர் மெலன், ஆப்பிள், ஆரஞ்சு, கொஞ்சம் நட்ஸ் வச்சு பேக் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக காலிஃப்ளவர் சில்லியும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 8:30 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருது. தக்காளி சாதம், காலிஃப்ளவர் சில்லி, தம்பிக்கு சாப்பாடுன்னு சொல்லி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணணும். அவனை போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அதையும் க்ளீன் பண்ணிட்டேன்.